டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சையில்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். பிரான்ச் எக்ஸ்பிரஸ் கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். சென்னையில் நடைபெற்ற நியாயமான தொகுதி சீரமைப்பு குறித்த கூட்டுக்குழு கூட்டத்தில் பேசிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின், நாடாளுமன்றத்தில் அரசியல் வலிமை இல்லாத காரணத்தால் தான் மணிப்பூர் மாநிலம் நீதிக்கான குரலை ஓங்கி ஒலிக்க முடியவில்லை என கூறினார். நாடாளுமன்ற தொகுதிகளின் எண்ணிக்கை குறைவது என்பதை நமது அரசியல் வலிமையை குறைப்பதாகும் என்றும் இது நமது எதிர்கால உரிமைகள் பற்றியதாகும் என்றும் முதலமைச்சர் பேசினார். தொகுதி மறுசீரமைப்பை 25 ஆண்டு காலத்திற்கு நிறுத்தி வைக்க வேண்டும் என திமுக எம்பி கனிமொழி வலியுறுத்தியுள்ளார். நியாயமான தொகுதி மறுசீரமைப்பை வலியுறுத்தி சென்னையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் இன்று கூட்டுக்குழு ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய கனிமொழி, மக்கள் தொகையை கட்டுப்படுத்திய மாநிலங்கள் தண்டிக்கப்படக்கூடாது என்பதே நோக்கம் என்றும் இந்த கூட்டத்தின் தீர்மானங்கள் பிரதமர் நரேந்திர மோடியை சந்தித்து அளிக்கப்படும் என்றும் கூறினார். மறுசீரமைப்பில் குழப்பத்தை ஏற்படுத்தாமல் மத்திய அரசிடமிருந்து தெளிவான விளக்கங்களையும் தாங்கள் எதிர்பார்ப்பதாகவும் அவர் தெரிவித்தார். நியாயமான தொகுதி மறுசீரமைப்பு கூட்டு நடவடிக்கை குழுவின் 2வது கூட்டம் ஹைதராபாத்தில் நடைபெறும் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவித்துள்ளார். சென்னையில் இன்று நடைபெற்ற முதல் கூட்டத்தில் மக்கள் தொகை அடிப்படையில் தொகுதிகளை மறுசீரமைக்க கேரளா, தெலங்கானா, பஞ்சாப் ஆகிய மாநில முதலமைச்சர்கள் உள்ளிட்ட 7 மாநிலங்களைச் சேர்ந்த 29 தலைவர்கள் கலந்து கொண்டனர். இந்த நிலையில் தெலுங்கானா முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டியின் வலியுறுத்தலின் பேரில் அடுத்த கூட்டம் ஹைதராபாத்தில் நடைபெறும் என தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவித்தார். தெலுங்கானா தேர்தல் பரப்புரையின் போது தென் மாநிலங்களின் தொகுதிகள் குறையும் என பிரதமர் குறிப்பிட்டதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சென்னையில் இன்று நடைபெற்ற தொகுதி மறுவரையறை குறித்த ஆலோசனை கூட்டத்தில் பேசிய முதலமைச்சர், அண்மையில் கோவைக்கு வந்த மத்திய அமைச்சரிடம் இது தொடர்பாக கேள்வி எழுப்பிய போது அவர் உரிய விளக்கம் அளிக்கவில்லை என சுட்டிக்காட்டினார். தொகுதி மறுசீரமைப்பு நடவடிக்கை சாதாரணமாக கருதக்கூடாது என்றும் தொகுதிகள் குறைந்தால் நாம் எடுக்க வேண்டிய முடிவை வடமாநிலத்தவர் தான் எடுப்பார்கள் என்றும் முதலமைச்சர் எச்சரித்தார். தமிழக உரிமைக்காக அண்டை மாநில முதலமைச்சர்களை வலியுறுத்தாத முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின், கர்நாடகா, கேரளா ஆகிய மாநில முதல்வர்களுக்கு சிவப்பு கம்பளம் விரித்து வரவேற்பதாக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை குற்றம் சாட்டியுள்ளார். திமுக நடத்திய தொகுதி மறுவரையறை கூட்டத்திற்கு எதிராக சென்னை பனையூரில் தனது இல்லத்தின் முன்பு அண்ணாமலை கருப்பு கொடியேந்தி போராட்டம் நடத்தினார். டாஸ்மாக் முறைகேடு புகார் நாட்டையே உலுக்கும் என அவர் எச்சரித்தார். மக்கள் தொகை கணக்கெடுப்பு ஸ்டாலின் ஏன் ஏற்க மறுக்கிறார் என்றும் அவர் கேள்வி எழுப்பினார். இதேபோல் தமிழிசை உள்ளிட்ட பாஜக தலைவர்கள் இன்று தங்கள் வீட்டின் முன் கருப்பு கொடி ஏற்றி போராட்டம் நடத்தினர். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கை நிர்வகிக்க முடியாமல் திமுக அரசு திணறி வருவதாக அன்புமணி குற்றம் சாட்டியுள்ளார். 4 ஆண்டுகால திமுக ஆட்சியில் 6000த்திற்கும் மேற்பட்ட அசம்பாவிதங்கள் நடைபெற்றுள்ளதாகவும், ஆனால் அதை மறைத்து உண்மைக்கு மாறாக முதலமைச்சர் கூறி வருவதாகவும் அவர் பேசும் தகவல்கள் முற்றிலும் தவறானது என்றும் அன்புமணி விமர்சித்துள்ளார். சட்டம் ஒழுங்கு சரியாக இருந்தால் எந்த அசம்பாவிதமும் நடக்காது என்றும், ஆனால் அப்படி ஒரு நிலை தமிழகத்தில் இல்லை என்றும் அன்புமணி கூறினார். தொகுதி மறுசீரமைப்பு கூட்டுக்குழு கூட்டத்தை ஹைதராபாத்தில் நடத்த வேண்டும் என வலியுறுத்திய தெலங்கானா முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டி, டெல்லியிலும் இதுபோன்ற கூட்டத்தை நடத்த வேண்டும் என வலியுறுத்தினார். அங்கு நமக்கான ஒரு களத்தை உருவாக்க வேண்டும் என்ற கோரிக்கையையும் ரேவந்த் ரெட்டி முன்வைத்துள்ளார். மாநிலம் முழுவதும் நாளை கிராம சபை கூட்டம் நடைபெற உள்ளது. இதற்கான நடவடிக்கைகளை எடுக்கும்படி அதிகாரிகளுக்கு அரசு அறிவுறுத்தியுள்ளது.
நாளை உலக தண்ணீர் தினத்தையொட்டி நடத்தப்படும் இந்த கூட்டத்தில் தண்ணீரின் அவசியம் குறித்தும் அது தொடர்பான விழிப்புணர்வை மக்களுக்கு எடுத்துரைக்கவும் அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இது மட்டுமின்றி இது தொடர்பான தீர்மானமும் நிறைவேற்ற அறிவுறுத்தப்பட்டுள்ளது. டாஸ்மாக் முறைகேடு புகார் இந்தியாவையே உலுக்கக்கூடிய ஊழலாக இருக்கும் என அண்ணாமலை தெரிவித்துள்ளார். டாஸ்மாகில் நடந்த 1000 கோடி ரூபாய் ஊழல் புகார் வழக்கை அமலாக்கத்துறை தீவிரப்படுத்தி உள்ளதாகவும் திமுகவில் யாரும் பகல் கனவு காண வேண்டாம் என்றும் அண்ணாமலை கூறியுள்ளார். இந்த வழக்கில் விரைவில் கைது நடவடிக்கை பாயும் என பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை எச்சரித்துள்ளார். வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக 10 மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கோவை மாவட்ட மலைப்பகுதி, நீலகிரி, ஈரோடு, கிருஷ்ணகிரி, தர்மபுரி, தென்காசி, ராமநாதபுரம், தூத்துக்குடி, நெல்லை, குமரி உள்ளிட்ட மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் தமிழகத்தில் இன்றும் நாளையும் ஒரு சில இடங்களில் மழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. எங்களுக்கு யாரை கண்டு பயமும் இல்லை, எங்களை யாரும் இயக்கவும் இல்லை. அதிமுக முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு நம்பிக்கை தெரிவித்துள்ளார். அதிமுகவை பாஜக இயக்குவதாக அமைச்சர் தங்கம் தென்னரசு சட்டப்பேரவையில் கூறிய புகாருக்கு அவர் பதிலடி கொடுத்துள்ளார். அதிமுகவை யார் ஆளும் கட்சியாக மாற்றுகிறார்களோ, இபிஎஸ்ஐ யார் முதலமைச்சர் ஆக்குகிறார்களோ அவர்களுடன் தான் கூட்டணி அமைப்போம் என்றும் செல்லூர் ராஜு தெரிவித்தார். கருப்பு கொடி காட்டியதால் எங்களுக்கு திருநள்ளாறு சனீஸ்வர பகவானின் ஆசீர்வாதம் கிடைத்துள்ளதாக கர்நாடக துணை முதலமைச்சர் சிவகுமார் கூறியுள்ளார். என்ன செய்தாலும் பாஜக தமிழகத்தில் ஆட்சிக்கு வர முடியாது என்றும் அவர்களுக்கு ஒரு எம்பி கூட இல்லாததால் இது போன்ற விளம்பரம் தேடுவதாகவும் அவர் சாடினார். கர்நாடகாவில் எங்களுக்கு கீழ் பணியாற்றியவர்தான் அண்ணாமலை என்றும் அவருக்கு எங்கள் பலம் நன்றாக தெரியும் என்றும் சிவகுமார் தெரிவித்தார். நடிகர் தனுஷ் இயக்கி வரும் இட்லி கடை ரிலீஸ் தள்ளி போவதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஏப்ரல் 10ஆம் தேதி இந்த படம் வெளியாகும் என கூறப்பட்டது. ஆனால் அதே நாளில் அஜித் நடித்துள்ள குட் பேட் அக்லி திரைப்படம் வெளியாவதால் இட்லி கடை திரைப்படத்தை ரிலீஸ் செய்ய தனுஷ் தயங்குவதாகவும், அது மட்டுமின்றி 20% வரை படப்பிடிப்பு இன்னும் உள்ளதால் ரிலீஸ் ஆவதில் காலதாமதம் ஏற்படுவதாகவும் படக்குழு தெரிவித்துள்ளது. டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். பிரான்ச் எக்ஸ்பிரஸ் கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா.